அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு நிமிஷமும் சதுரங்க வேட்டை படத்தோட சீன் எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு புரியாதவங்களுக்கு பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்குமா, பீச் பிடிக்குமா, இல்ல ஐலாண்ட் பிடிக்குமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் கேட்டுடுவாங்க. நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணுவீங்க, லாஸ்டா எந்த டெஸ்டினேஷன் போனீங்க, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்க கேப்ல ஒரு சர்வே ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்து பேப்பரை காமிச்சிட்டு, இதுதான் சார் டூர் பேக்கேஜ், நீங்க வருஷத்துக்கு இவ்வளவு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இன்டர்நேஷனல் ட்ரிப் கவர் ஆகும், நீங்க துபாய்க்குள்ள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விசிட் பண்ணலாம், டவ் க்ரூஸ் கிடைக்கும், புர்ஜ் கலிஃபா டாப் போலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபரை உடனே அப்போவே அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அதை அவைல் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ பேசுவாங்க. இந்த மண்டை கழுவுறதுன்னா என்னன்னு தெரியணும்னா அங்க போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்க காசை கட்டிட்டீங்கன்னா நம்ம கேட்குற டெஸ்டினேஷனோ டேட்டுக்கோ எந்த ஒரு புக்கிங்கும் நடக்காது. அவங்களா ஒரு டேட் சொல்லுவாங்க, நமக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த டேட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும், காசு கட்டிட்டோமே அப்படின்றதுனால. அப்படி போக முடியலன்னா சாரி சார் இந்த பிளான் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி துபாயில நிறைய நடக்குது. இது அவங்களுடைய ஜாப், அவங்க இந்த மாதிரி பேசதான் ட்ரெயின் ஆயிருக்காங்க. கடைசியா நம்ம என்ன சூஸ் பண்றோம், என்ன டிசைட் பண்றோன்றதுல தான் இருக்கு. அவேரா இருங்க. துபாயில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.